அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஓம் சரவண பவ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு குரு பெயர்ச்சி 2024. அதில் மீனராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து 3ஆம் பாவகமான தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறாரு. குரு பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல வருவது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றாலும் குரு தான் இருக்கும் பாவகத்தை வளப்படுத்துவார் என்கிற அமைப்பில் உங்களுடைய புதிய முயற்சிகளை ஓரளவு வெற்றி காணும் அமைப்பில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். பிறகு பார்த்திங்கன்னா இதுவரை நீங்கள் சார்ந்த துறை இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம், இல்லைனா ஒரு கம்பெனி ஆரம்பித்து தொழில் இருக்கலாம், அல்லது வேறு வகையான துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது சார்ந்த புகழ் ஓரளவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். மேலும் குரு தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 7ஆம் பாவத்தை பார்க்குறாள் இல்லையா, அதனால் இதுவரை திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமண அமைப்புகள் இப்போலாம் கண்டிப்பாக கைகூடும். மேலும் மனைவி மற்றும் இந்த நண்பர்கள் மூலமாக இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ மாறும் காலமாக இருக்கும். பிறகு ராசிக்கு 9ஆம் பாவத்தை குரு பார்க்குறார். 9ஆம் பாவகம் பார்த்திங்கன்னா இது பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, இதுவரை உங்களுக்கு கிடைக்காத பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கலாம் இந்த குரு பயிற்சினால். மேலும் பார்த்திங்கன்னா இதில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் காலம் இப்பொழுது உண்டு உங்களுக்கு. ஏன்னா இது செவ்வாய் குரு பார்க்குறது செவ்வாயோட வீடு, விருச்சிக வீடு இல்லையா, இது சகோதரக்காரகன் செவ்வாயின் வீடு. அதனால் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள், அந்த சகோதரர்களே இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள்லாம் ஒரு நல்லபடியான ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கின்ற காலமாக இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேலும் 9ஆம் பாவகம் பார்த்திங்கன்னா தந்தை இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறலாம். இல்லைன்னா தந்தைக்கு சில உடல்நிலை பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் தன்மையாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேலும் இந்த 9ஆம் இந்த பாவகம் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த பாவகம். நீங்கள் ஒரு கோயிலுக்கோ அல்லது ஒரு தொண்டு நிறுவனத்துக்கோ நீங்கள் அந்த நிதி உதவி செய்யலாம். அதேமாரி காலங்களில் அவங்க இருக்கும். அவங்களுடைய ஜாதக அந்த தசாபுக்தியை பொறுத்து இது அமையும். அப்புறம் ராசிக்கு 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். இதனால் உங்களுடைய தொழில் அல்லது வேலை சார்ந்த சிறு ஒரு லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய அளவிலான லாபங்கள் இருக்காது. ஏன்னா சனி விரைய விரைய வீட்டில் இருக்கார் இல்லையா, அது ஒரு காரணம். மேலும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் திருமணத்தை நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது முதல் திருமணம் விவாகரத்து ஆகி 2ஆம் திருமணத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்தமாரி 2ஆம் திருமண அமைப்பெல்லாம் அமையும் காலமாக இருக்கும். இது ஒரு விடம் இருக்கட்டும். இப்போ ராசியை பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இப்போ ராகு இருக்கார் இல்லையா, ராகு ஒரு மாபெரும் இருட்டு கிரகம் இல்லையா, இருள் கிரகம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவற்ற சிந்தனை இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு சுயமாக ஒரு முடிவெடுக்காத நிலை இப்போதைக்கு உங்களுக்கு இருக்குது. இந்த ராகு கொடுக்கும் தன்மை இது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அந்த ஜென்மசனி அமைப்பு உங்களுக்கு வரப்போகிறது மீனராசிக்கு. அதனால் புதிய முயற்சிகளில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை. புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு அகலக்கால் வைப்பதோ ஒரு பெரிய ஒரு முதலீடு கொண்டு பெரிய இதில் போய் லாக் பண்ணுறதோ இப்போதைக்கு நீங்கள் 1க்கு 10 முறை யோசித்து நீங்கள் செய்யுங்க. அதுதான் இந்த ஜோதிடம் உங்களுக்கு சொல்லும் அறிவுரையாக இருக்கும் நண்பர்களே. ஏன்னா உங்களுக்கு இந்த ஜென்மசனி அமைப்பு இப்போ வரப்போகுதுங்கிறதால சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் வரலாம். அதுதான் ஜென்மசனியின் அமைப்பு அவரவரோட ஜாதக அந்த தசாபுக்தியை பொறுத்து அமையும் இந்த பாதிப்புகள். அதனால் நீங்கள் ஒரு தொழில் சார்ந்தோ அல்லது வேலை சார்ந்தோ அல்லது வேறு வகையான ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுனாலே பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டும் என்பது இதன் மூலம் உங்களுக்கு சொல்லும் அறிவுரையாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.